குட் மார்னிங் டு ஆல். இது மண்டே மார்னிங். நேற்று வந்து 2 மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஹேங்கிங் பாட் கூட அங்கேயே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற பாட்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வேர்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே நம்மளுக்கு பிளான்ட்டு கிடச்சிடும். நீங்கள் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதில் லைட்டாக மண் போட்டு செட் பண்ணிவிட்டு இதை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் ரெடி ஆகிடும். இந்த புத்தா பாட்டை ஆல்ரெடி நான் வச்சுருந்தது தான். ஸோ இதில் ஃபுல் பிளான்ட்டை வைக்க முடியல. ஸோ பாதியை பிரித்து வச்சுட்டேன். இன்னொரு பாதியை அதே பாட்டிலே வச்சாச்சு. ஹேங்கிங் பாட்டை வந்து ஹாலில் சாமி ரூம் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த புத்தா பாட்டை கிச்சனில் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சாச்சு. பிளான்ட்டெல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு மணி 12 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு எல்லா வெஜிடபிளும் போட்டு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். பருப்பு வெந்ததும் பாப்பாவுக்கு மட்டும் பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடயே சாப்பாட்டுக்கு அரிசியும் குக்கரில் வச்சாச்சு. ஸோ அதுதான் கைஸ், பை.